ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணுறவங்க ஃபேமிலியில் இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணும், எப்படி ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபேமிலிக்குள்ளே எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணணும், ஓகேங்களா? குழந்தைங்கள்லேருந்து மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் மகிழ்ச்சியாக வச்சுருக்க எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்காக அப்ரமேஷன், விஷுவலேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஃபேமிலிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டென்ஷன் மூமெண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், ஓகேங்களா? நம்ம பவர்ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக நம்ம அந்த அட்ராக்ஷனை பண்ண முடியாது. அப்போது முடிந்த அளவுக்கு ஃபேமிலிக்குள்ளே எல்லாரையுமே நம்ம மகிழ்ச்சியாக வச்சுருக்க முயற்சி பண்ணணும். முதல் வேலையாக நம்ம அதைத்தான் செய்யணும், ஓகேங்களா? கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பல சமயங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலைக்கு வரணும், ஓகேங்களா? முடிந்த அளவுக்கு டென்ஷனாக இல்லாமல் மகிழ்ச்சியாக வச்சுருக்க முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்ம டென்ஷனில் நம்மளை அறியாமையே பல நெகட்டிவ் வார்த்தைகள்லாம் பேசிடுவோம், ஓகேங்களா? அந்த வார்த்தைகள் நம்ம ஃபேமிலிக்குள்ளே தான் இருக்கும். அப்படின்னும்போது நம்ம அப்ரமேஷனோ விஷுவலேஷனோ அது நம்மளை பாதிக்கும், ஓகேங்களா? நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனில் நம்ம ஃபேமிலி நம்ம நல்லா இருக்கணும், நம்ம முன்னேற்றணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம டென்ஷனில் பல வார்த்தைகள் நெகட்டிவாக பேசி நம்ம ஃபேமிலியை கீழ்நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு நம்மளே ஒரு மூல காரணமாக ஆகிடுவோம், ஓகேங்களா? ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது நம்ம பவர்ஃபுல்லாக அதுக்குள்ளே போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகி நம்மளுடைய வார்த்தைகள்னாலே நம்ம கீழ்நிலைக்கு நம்ம முயற்சிகளை எல்லாம் தோல்வி அடையிறதுக்கான வாய்ப்புகளை நம்மளே உருவாக்கிடுறோம். இப்போது முடிந்த அளவுக்கு நம்ம ஃபேமிலிக்குள்ளே எந்த அளவுக்கு பாசிட்டிவாக நம்ம கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு பாசிட்டிவாக மகிழ்ச்சியாக கொண்டு போங்க. குறிப்பாக கணவனாக இருக்கிறவங்க மனைவியை வருத்தப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. எக்காரணம் கொண்டும் கண்ணீர் சிந்தும் அளவுக்கு வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு செல்வ செழிப்பை வரக்கூடிய எல்லா கதவுகளையும் அடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நெகட்டிவ் எனர்ஜியை உண்டு பண்ணும், ஓகேங்களா? அதனால் மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியலைனாலும் வருத்தப்படுற மாதிரி வச்சுக்காதீங்க, ஓகேங்களா? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மேடையில் சொல்லியிருப்பார், வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா மனைவி கிட்ட தோற்று போங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அது 100% உண்மை, ஓகேங்களா? வீட்டில் மனைவி கிட்ட ஏதோ சண்டை போட்டு தோற்று போகணும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. பல விஷயங்களில் விட்டு கொடுத்து நம்ம ஈகோவை கொஞ்சம் அடக்கி உன் சந்தோஷமே எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போகிறது தான் தோற்று போகிறது, ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை நம்ம பார்க்கலாம். பெரியார் பார்த்திங்கன்னா திராவிட இயக்கம்னு ஒன்று ஆரம்பித்து சமூக நீதி கருத்துக்களை உருவாக்கி பல கொள்கைகளை வகுத்து மக்கள் எல்லாம் சமம், சமத்துவம் இதை பற்றியே நிறைய பேசியிருப்பார். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சாதி மதம் மக்களை பிளவுபடுத்துது, அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா மதம், அதுக்கு கடவுள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளை வச்சு தான் எல்லா பிரிவினையும் உண்டாகுது அப்படிங்கிற ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டு கடவுள் மறுப்பு கொள்கை என்ற ஒரு விஷயத்தை உருவாக்குனார், ஓகேங்களா? அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணி அறிஞர் அண்ணாவால் துவங்கப்பட்டதான் திராவிட முன்னேற்ற கழகம், திமுக. அந்த கட்சியை அப்படியே ஐயா கலைஞர் ஃபாலோ பண்ணார், அந்த கொள்கையோடு ஃபாலோ பண்ணார். அதுக்கப்புறம் இப்போது ஐயா மு.க. ஸ்டாலின் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கார், ஓகேங்களா? அந்த கட்சியின் அடிப்படை கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை. அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது அதே குடும்பத்தில் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களின் மனைவியான துர்கா ஸ்டாலின் அவர்கள் கடவுள் பக்தியில் மிக மிக அதிகமான ஈடுபாட்டோடு இருக்காங்க, ஓகேங்களா? அவ்வளோ பெரிய கடவுள் மறுப்பு பாரம்பரிய கட்சிக்குள்ளே இப்படி ஒருத்தர் கடவுள் பக்தி மிக்க ஒரு பெண்மணி இருக்காங்க அப்படின்னும்போது அவங்க நினச்சிருந்தா இதை தடுத்துருக்கலாம். இல்லை இந்த ஊர் உலகத்துக்கே தெரியாமல் வீட்டுக்குள்ளவே நீ உன் பக்தியை காட்டிக்கோ அப்படின்னு மறைச்சிருக்கலாம், ஓகேங்களா? ஆனால் அவங்க அதை செய்யலை. வீட்டில் பெண்களோட மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தாங்க. அவங்கக்கிட்ட தோற்று போனாலும் பரவாயில்ல, அவங்க மகிழ்ச்சிக்கு நம்ம குறுக்க நிற்கக்கூடாது
அப்படிங்கிற கொள்கையில் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. என்னதான் மனைவியின் மகிழ்ச்சி முக்கியம் அப்படின்னு நினச்சாலும் கூட, ஆனால் இந்த கடவுள் மறுப்பு கொள்கை சொந்த குடும்பத்திலேயே நிலைநிறுத்த முடியலையே, மக்கள்கிட்ட இது எப்படி நிலைநிறுத்த போகிறீங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகளே கேள்வி கேட்டாங்க. அவங்க சொன்ன பதில் கேட்டவங்க வாய் எல்லாமே அடைச்சி போகிற அளவுக்கு இருந்தது. அவங்க சொன்ன பதில் என்னன்னா, இதுவும் எங்கள் கொள்கையில் ஒன்று தான், பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பது. ஆண்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்கோ அதே சுதந்திரம் பெண்களுக்கும் இருக்கணும். அதுதான் எங்கள் கொள்கையில் முக்கியமான விஷயம். அதைத்தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதிலிருந்து நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆண் வாழ்க்கையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி ஜெயிக்கணும் அப்படின்னா வீட்டில் மனைவி கிட்ட தோற்றுப்போங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அதுக்கப்புறம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அவங்க ஒவ்வொரு வேலையும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக கவனமாக செய்வாங்க. அந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான விஷயங்களை இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து அப்படியே அள்ளி கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல ஃபேமிலிக்குள்ளே எல்லாரையுமே மகிழ்ச்சியாக வச்சுருக்க முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லது ஒரு தகவலோடு சந்திப்போம். நன்றி.